சென்னை அடுத்த துரைப்பாக்கத்தில் சூட்கேஸிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட இளம் பெண்ணின் உடல் பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் முத்து நேரலையில் இணைகிறார். பேசலாம் முத்து, இது தொடர்பான முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சென்னை அடுத்த துரைப்பாக்கத்தில் இளம்பெண் படுகொலை செய்யப்பட்டு உடல்கள் வெட்டப்பட்டு சூட்கேஸில் அடைத்து வைக்கப்பட்ட சம்பவம் என்பது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்தது. குறிப்பாக இந்த நிலையில் அந்த பெண்ணினுடைய உடல் என்பது இன்று சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வுக்காக நேற்று கொண்டுவரப்பட்டு இன்று இந்த உடற்கூறு ஆய்வு என்பது பிரேத பரிசோதனை என்பது நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் தற்பொழுது நம்ம இருக்கக்கூடிய பகுதியானது சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை நின்று கொண்டிருக்கிறோம். அதாவது சென்னை அடுத்த துரைப்பாக்கத்தில் நேற்று தினத்தை பொறுத்தவரைக்குமே ஒரு புதிதாக கட்டிடம் என்பது கட்டப்பட்டு வருகிறது. அந்த கட்டிடத்தில் ஒரு சூட்கேஸ் என்பதை கண்டதை அடுத்து அந்த சூட்கேஸில் ரத்தம் அடிவதாக அந்த பகுதியில் இருந்த பொதுமக்கள் அந்த பார்த்தவுடன் உடனடியாக காவல்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்கிறார்கள். தகவலின் பேரில் காவல்துறை அதிகாரிகள் அந்த சூட்கேஸை கைப்பற்றினார்கள். அந்த சூட்கேஸை கைப்பற்றிய போது அதில் இளம்பெண், அதாவது மதிக்கத்தக்க இளம்பெண் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டு கண்டந்துண்டமாக வெட்டி சூட்கேஸில் அடைத்து வைக்கப்பட்டது தெரிய வந்திருக்கிறது. இதனை அடுத்து அந்த பகுதியில் உள்ள சிசிடி காட்சிகளை காவல்துறை அதிகாரிகள் கைப்பற்றி இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டதில் அதே பகுதியில் துரைப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மணிகண்டன் என்பவரை கைது செய்து அது தொடர்பாக விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். விசாரணை நடத்தியதில் கொலை செய்யப்பட்டது அதாவது தீபா என்பவர் என்பது தெரிய வந்தது. அது மாதவரத்தைச் சேர்ந்த தீபா என்பது தெரிய வந்தது. அதாவது தீபா என்பவர் தன்னுடைய ஆண் நண்பரான மணிகண்டன், அதாவது துரைப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மணிகண்டனை பொறுத்தவரைக்குமே இவருடைய உறவினர் வீட்டில் இருந்து வருகிறார். உறவினர்கள் வெளியூர் சென்ற பிறகு அது தீபாவை தனது வீட்டிற்கு அழைத்திருக்கிறார். தனது வீட்டிற்கு அழைத்த போது தீபா தனது ஆண் நண்பர் வீட்டுக்கு சென்றிருக்கிறார். அங்கு சென்ற போது இருவருடைய அந்த பிரச்சனை ஏற்பட்டு ஒரு கட்டத்தில் அந்த பிரச்சனை அதிகமாக முத்தி போய் அந்த தீபா என்பது படுகொலை செய்யப்படுகிறார். இதனை அடுத்து படுகொலை செய்யப்பட்ட தீபாவை உடனடியாக உடல்களை வெட்டி சூட்கேஸில் அடைத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அருகில் புதிதாக கட்டிடம் என்பது கட்டப்பட்டு வருகிறது. அந்த கட்டிடத்தில் சூட்கேஸில் கொண்டு போய் அங்கு வைத்து வருகிறார். இதனை அடுத்து காவல்துறை அதிகாரிகள் கைப்பற்றி விசாரணை நடத்தியுள்ளனர். இது போன்ற விஷயங்கள் தெரிய வருகிறது. இந்த நிலையில் தற்பொழுது இந்த சம்பவம் என்பது நேற்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் பெரும் அதிர்வலை என்பது ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் தீபாவினுடைய உடல் என்பது பிரேத பரிசோதனைக்காக நேற்று ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு என்பது கொண்டு வரப்பட்டு அந்த பிணவரையில் என்பது வைக்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்து அவர்கள் உறவினர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர் உறவினர்கள் வந்த பிறகு அவர்களுடைய முழு ஒப்புதல் வாங்கிய பிறகு பிரேத பரிசோதனை என்பது செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் காவல்துறை அதிகாரிகள் ஒப்புதல் அளிக்கப்பட்டு இன்று இந்த பிரேத பரிசோதனை என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இன்று சரியாக 10 மணிக்கு மேல் இந்த பிரேத பரிசோதனை என்பது செய்யப்பட்டு பிரேத பரிசோதனை தொடர்பாக அதன் பிறகு தீபாவின் உடல் என்பது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட இருக்கிறது. மேலும் அந்த மணிகண்டன் என்பவரை, அதாவது மணிகண்டனை பொறுத்தவரைக்குமே சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்தவர். சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் கைது செய்து காவல்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சம்பவம் என்பது பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கிறது. களத்தில் இருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முத்து.